இந்த படத்தில் வந்து மாயக்காரன்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? ஆன்செஸ்டர். இந்த முன்னோர் ஒருத்தர் ஒரு அதான் கடைசியாக அவர் இதில் குத்துனோட மாயமா மறைஞ்சிருவார். அவர் தானே? ஆமாம். ஆமாம். அவர் யார் தெரியுமா? யார்? 2 வாட்டி படம் பார்த்து தெரியல. அந்த கேரக்டர் யாருன்னு கேட்குறீங்க? இல்லை, நடித்தவர் தெரியல. ரிஷப் ஷெட்டி சார். அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த கேரக்டருக்கும் மணிகண்டன். அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டர் எம்ஆர் ராதா சார் டோன் எடுத்துருப்போம். டபுள் ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலாக அதை நான் ரிவீல் பண்ணக்கூடாது. சரி, இன்டர்நெட்டில் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ரிஷப் ஷெட்டி சார் 2 கேரக்டர் பண்ணிருக்காங்க மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்ததுப்பா. அதுக்கு மணிகண்டனோட வாய்ஸும் அதுக்கு தனியாக டெஸ்ட் எடுத்து மணிகண்டன் வந்து ஒரு எம்ஆர் ராதா டோன் வைக்கலாம். பாவத்தோடைய செயல் எல்லையை மீறி தாண்டும் போகுது, அரசனுடைய பாதை தப்பான வழியில் போகுமா, தப்பை பண்ணுறதுக்கு தெய்வம் வேணுமா உனக்கு, தெய்வம் வேணுமா உனக்கு அப்படின்னு கற்று வச்சுருப்போம். இதெல்லாமும் பிரேக் டைமில் பண்ணியிருப்போம். எனக்கு இது ரொம்ப புதுசு. அது இப்போ நான் படத்தை 3வது வாட்டி பார்க்கணும்னு ரிஷப் ஷெட்டியின் டபுள் ஆக்ஷன். ஐயோ, ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மேட்டர் இல்லை. உண்மையாகவே ரிஷப் ஷெட்டி பண்ணது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவரோட அந்த உடம்பு இதெல்லாமே இல்லை, அந்த ஒரு ஏஜ். ஆக்சுவலாக அவங்க ரிவீலே பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க சில பேர். ஸோ அதனால் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுவும் 2 வாட்டி பார்த்துருக்கேன், பிடிக்கலன்னு சொன்னதுனால சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ரிஷப் ஷெட்டியே புதுசுப்பா. என்னப்பா கதையாக இருக்குது. நீயும் டப்பிங் பண்ணதுனால கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு ரிஷப் ஷெட்டியே புதுசு. நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பார்க்குறப்போ நான் இந்த ரிஷப் ஷெட்டியே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது அவர் அதுக்கும் மணிகண்டன் தான் வாய்ஸ். கிரேட். மணிவழி 2வது சேஞ்ச் வருது.